காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். எம்மா நீலவேணி, நம்ம கையல் பாப்பாக்கு 4 நல்ல வரனா கொண்டு வந்திருக்கேம்மா. ஏன் தரகரே 4 வரன்னு சொல்லும், நல்ல வரன்னு சொல்லாதேரும், அதை நாங்கள் சொல்லிக்கிறோம். மீராக்கு எப்பவுமே குறும்பு பேச்சு தான். இந்தாம்மா நீலவேணி, இந்த பையன் நம்ம பக்கத்து தெரு பாக்கியம் இருக்காங்கல்ல, அவங்க பையன்தான். ஊரில் தான் பேங்க் வேலை பார்க்கான். ஏக்கா கேட்டிங்களா? இது அந்த பாக்கியம் பையனாங்க்கா. எந்த பாக்கியமாகா? அதான்க்கா, அன்னைக்கு நம்ம சந்தைக்கு போகையில ஒரு பொண்ணை பைக்கில் பின்னாடி வச்சு கூட்டிகிட்டு போனான்ல, நம்ம கூட பார்த்தோம்ல. அட ஆமா மீரா, அந்த பையனா? ரைட்டு, வந்த வேலையை சிறப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையன் வேண்டாங்கய்யா, வேற ஏதாவது வரன் இருந்தா காமிங்க. இந்த பையன் சென்னையில் இருக்காம்மா, நல்ல சம்பளம் வாங்குறான், 70,000 வாங்குறான். இது நம்ம கோவிந்தா இருக்காருல்ல, அவர் பையன். யாரு? எந்த தெரு அண்ணாச்சி? நமக்கு அடுத்த தெருதாம்மா. உனக்கு தெரியாதா? நான் பையனாலும் சரி பொண்ணுனாலும் சரி உள்ளூருக்குள்ளே தான் கொண்டு வருவேன்னு. இந்த பையனோட அப்பா பேரு கோவிந்தம், அம்மா பேரு கீதா. அம்மா கூட பிறந்தவங்க கூட இந்த தெரு முக்கில் தாம்மா வாடகைக்கு இருக்காங்க. பேரு கூட மீனாட்சி. மீனாட்சி. அக்கா, கோவிந்தத்தை உங்களுக்கு தெரியாதாக்கா? நம்ம கூட நிறைய டைம் பார்த்துருக்கோம்லக்கா. அப்படியா மகா? எனக்கு ஞாபகமே இல்லையே, யாருன்னு கூட இன்னும் தெரியல. ஆனா தரகரே, அவன் ஒரு பொண்ணை ஏற்கனவே கல்யாணம் பண்ணி சென்னையில குடி வச்சிருக்கான்னு சொன்னாங்க. என்னம்மா சொல்றீங்க? நீங்க வேற ஏதோ கோவிந்தத்தை சொல்றீங்க. இவங்க பையன் ரொம்ப நல்ல பையன். நீர் சொல்லிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு கமிஷனை வாங்கிட்டு போயிருவேரு. அடுத்து எங்க பொண்ணுல அங்க போய் கஷ்டப்படணும். அண்ணாச்சி நல்ல பையனா, வசதி ரொம்ப இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த மாதிரி பையனா பாருங்க அண்ணாச்சி. அப்படி சொல்றீங்களாம்மா? நீங்க கேட்குற மாதிரினா 2 தெரு தள்ளி ஒரு பையன் இருக்காம்மா. ஊரில் தான் கம்பெனி வேலை பார்க்கான், ஆனால் சம்பளம் கம்மிதேன். வசதின்னு பார்த்தா 2 சின்ன வீடு இருக்கு, அவ்வளோதான். சரி அண்ணாச்சி, அப்ப அதை காமிங்க. இந்த பையன் தான்மா, வடக்கு தெரு இருக்குல்ல, அங்கே கனகராசு இருக்காருல்லம்மா. கனகராசா? அதாம்மா, நம்ம தங்கம் வீட்டு வழின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா அண்ணாச்சி, அந்த வழிக்காரங்களா? சரி சரி. இந்த பையனோட அம்மா பேர் என்ன அண்ணாச்சி? லட்சுமிமா. அட, நம்ம லட்சுமி அக்கா பையனா இது? இதுக்கு என்ன குறை கண்டுபிடிச்சிருக்குன்னு தெரியலையே. இந்த 3 பேரும் சேர்ந்து எனக்கு கமிஷனை கண்ணில் காட்ட விட மாட்டாங்க போலியே. ஆமாம்மா, அவங்க பையன்தான். ஏக்கா பையன்லாம் நல்ல பையன்தான்க்கா. அப்படியா மீரா? ஆமாக்கா. பொதுவாக அந்த வழிக்காரங்களே நல்லா தான் இருப்பாங்க. பையன் வேற நல்ல பையன்னு மீரா சொல்றா. பையனும் நல்லா தான் இருக்கான். பேசாம கையலுக்கு இந்த பையனே முடிச்சிட்டா என்ன? ரோஜாமா சொல்லுங்க. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னங்க? மூவி போறதுக்கு 2 டிக்கெட் வாங்கி வந்திருக்கேன். ஓ, எவ்வளவு நாள் கழிச்சு மூவி போறோம்ல? ஆமாமா, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. ஏங்க ஒரு 5 நிமிஷம், துணியை சோப்லாம் போட்டேன், அலசிட்டு மட்டும் வந்துட்டுமா? அதை நான் அலசிடுறேம்மா, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. சரிங்க. ஏங்க எத்தனை மணி ஷோ? நாளைக்கு மதியானம் 2 மணிக்குமா. போய் ரெடியாகு. போயிட்டு அங்கிட்டு டென்ஷன் ஆக்காதேரும், நான் போய் துணி அலச போறேன். இவ ரெடியாக 10 மணி நேரம் ஆகும். சொன்னா கோவம் மட்டும் வந்துடுது.